வணக்கம் நேர்களே, புதியதொரு தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இது ஒரு டென்ஷன், டிப்ரெஷன், பயம், கோபத்துக்கு இது ஒரு விதையாய் இருக்கிறது. இந்த மன அழுத்தத்தை பற்றி விளக்கமாக கூறுவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பி.கே. மஞ்சு அவர்கள். இவர் கடந்த 45 ஆண்டுகளாய் ராஜயோக தியானத்தை பயிற்றுவித்து வருகிறார். பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன மவுண்ட் அபு ஞான சரோவரில் கடந்த 35 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதாய் அர்ப்பணித்து இறை சேவை செய்து வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாய் விட்டது. இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கூடியது எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, உறவுகளில் பார்க்கலாம், குடும்பத்தில் பார்க்கலாம், வேலை செய்யும் இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸில் இது நிறையவே இருக்குது. எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கூடியது எக்ஸாம் டைமில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகுது? ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. சில விஷயங்கள் வாழ்க்கையில் போகும். சில விஷயங்கள் தானாகவே சால்வ் ஆகிடும். இன்னும் சில விஷயங்கள் சொன்னால் அது ஆல்ரெடி சால்வ் ஆயாச்சு. ஆனால் என்னுடைய மனசுலேருந்து அந்த விஷயம் இன்னும் போகவே இல்லை. ஏன்னா நான் அதை பிடிச்சிட்டு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். குரங்கு பிடின்ற மாதிரி வெரி ஃபேர்ம் ஹோல்டு எனக்குள்ளே இருக்குது. அதை நான் மறக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அது என்னால் மறக்க முடியாத அளவுக்கு நான் அதை பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கேன். ஆமாம். அந்த சிச்சுவேஷனுக்கு காரணமான மனிதன் கூட செத்தே போயிட்டான். அவர் இல்லவே இல்லை. அந்த சிச்சுவேஷனே இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபைலே க்ளோஸ். எப்பயோ நடந்த நிகழ்ச்சி அப்படியே நானும் எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் அதை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கேன். நான் அது நிகழ்ச்சி ஆகட்டும், ஒரு சின்ன பேச்சாகட்டும், ஒரு மனிதன் ஆகட்டும், அவங்களுடைய பிஹேவியர் ஆகட்டும், வாட் எவர் இட் குட் பி, எனிதிங். அந்த அழுத்தம் அப்படியே டெவலப் ஆகிட்டே நாளாக ஆக. ஸோ எவ்வளோ நான் கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேனோ அவ்வளோ அதிகமான ஸ்ட்ரெஸ் எனக்கு க்ரியேட் ஆகும். இப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்டோட, அதாவது பேக் பிஹைண்ட் மை மைண்ட், பேக்ரவுண்டு போல் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும் என் மனசில். இந்த பெயினை இப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும் இங்கே பெயின் இருந்துகிட்டே இருக்கும்ல. அந்த இருக்கத்தினால பெயின் இருக்கும், வலி இருக்கும். ஸோ இந்த ஒரு மனநிலைமையோட நீங்கள் பூஜை பண்ணுங்க. இந்த மனநிலையோட நீங்கள் ஹாலிடேஸ்க்கு போங்க. இதே மனநிலையோட நீங்கள் வேறு கோவிலுக்கு போங்க, ஒரு பார்ட்டிக்கு போங்க. இதெல்லாம் நான் போயிட்டுருக்கேன், செஞ்சிட்ருக்கேன். பட் நிஜமாகவே என்னுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை, அந்த அமைதியை நான் இழந்துடுறேன். ஏன்னா மை மைண்ட் இஸ் நாட் ஃப்ரீ. அந்த பிடித்தத்துலேருந்து நான் ஃப்ரீ ஆகலை. அதனால அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்குது. மேலோட்டமாக நம்ம சிரிக்கிறோம், மேலோட்டமாக நம்ம எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம நார்மலாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நிஜமாக பார்த்தா அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம் இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு போயிடுறோமோ அது டிப்ரெஷனுக்கு கொண்டு போகும். அண்ட் இப்போ உள்ள ஒரு உலகிய சூழ்நிலையில் ஒரு பெரிய வியாதி டிப்ரெஷன். சில பேருக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு தெரியும், சில பேருக்கு இருக்குன்னே தெரியாது. ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்ற விஷயமே தெரியாது. சில பேருக்கு காரணங்கள் இருக்கலாம், சில பேருக்கு காரணங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஸோ இது அதாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒரு மைண்டை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டா ரொம்ப காலமாக இது ஒரு வியாதி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப காலமாக அப்படியே விட்டுட்டா அது மைண்டுக்கு சரியில்லை. அப்போது இது வியாதின்னா எப்படி சிஸ்டர் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு இது பாதிக்குது? ஹவு இட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹெல்த்தை நம்மளுக்கு பாதிக்குது? ஸ்ட்ரெஸ்னால தான் நிறைய வியாதிகள் வரும். இன்றைக்கி நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எனக்கு தலைவலின்னு கூட சொல்லுங்களேன், பெரிய வியாதியில் விட்டுடுங்க. எனக்கு ரொம்ப நாளாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் ஆயிருங்க. அதாவது ஒரு சின்ன தலைவலிக்கு கூட எங்கே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இன்னைக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸால் தான்
ஓகே, ஹெரிடிட்ரி ஃபேக்டர் வேறு. அது அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, அதனால் இவங்களுக்கு இருக்குது, அது வேறு விஷயம். பட் சில பேருக்கு அந்த குடும்பத்தில் இல்லாமல் இருந்தாலும் வருது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அதிகமாகிட்டே இருக்கோ அவ்வளோ கார்டிசோல் அப்படின்ற ஒரு அம்சம் உடலில் அதிகமாகிட்டே போகும். அதனால் அவங்களுக்கு டயபிட்டிஸ் ஆகும், பிளட் ப்ரெஷர் ஏறும், பிளட் ப்ரெஷர்லேருந்து ஹார்ட் அட்டாக்ஸ் ஆகும். இன்னும் ஒன் இஸ் கனெக்டட் வித் அதர். ஒரு சின்ன யோசனையை, தாட்டை நம்ம ரொம்ப காலமாக இப்படியே அதை வளர்த்து வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மனிதன் வரைக்கும் கூட போக முடியும். பட் இதை நம்ம ரொம்ப சாதாரண சிம்பிளாக எடுத்துக்கிறோம். விஷயம் பெருசு இல்லை, பட் அது பெருசாக நம்ம ஆக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது இது சும்மா சாதாரணமான விஷயம் அப்படின்னு விடக்கூடியதில்லை. இது ஹெல்த்து டெஃபினட்டாக இதாகும். ரெண்டாவது, நம்ம மூடு சரியாக இருக்காது. ஒரு மனிதனுடைய மூடு சரி இல்லாமல் இருந்தால் அவங்க சரியான வேலை செய்ய முடியாது, பர்ஃபெக்டாக ப்ராப்பராக வேலை செய்ய முடியாது. அந்த உங்களுக்கு மனசு இல்லாமல் இருந்தாலும் அவங்க செய்யணும். இது தின தின தினம் என்ன ஆகும்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு போகும். செய்யணும், வேறு வழியில் செஞ்சிட்ருக்கோம். அவங்க தே டோன்ட் ஒர்க் வித் ஜாய். அவங்க குடும்பத்துலேயோ ப்ரொஃபஷன் லைஃப்லேயோ டோட்டலாக அவங்க லைஃப்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. பிகாஸ் தே கேரிங் தட் ஸ்ட்ரெஸ். இப்போ உங்கள் காலில் ஒரு முள்ளு குத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜாகிங் போகிறீங்க, யூ லைக் ஜாகிங் வெரி மச், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த முள்ளு குத்தி நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியும்? அப்போ ஒவ்வொரு அடி நீங்கள் வைக்கிற பொழுது அந்த குத்திட்டே இருக்கும்ல, வச்சுட்டே இருக்கும். நீங்கள் போகிற பாதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா உங்களோட ஜாலியாக ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஆல் க்ரீனரி எல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது வெளிப்படையாக. ஆனால் காலுக்குள்ளே முள்ளு குத்திருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப தூரம் அதை என்ஜாய் பண்ண முடியாது. லைஃப் கூட அப்படி தான். எல்லாமே சரி இருக்கு என் லைஃப்பில், வாழ்க்கையில் ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி, அது இது அப்படி குறை சொல்கிற போல் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குத்திட்டே இருக்கிறதுனால அது நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் மனசில், ரொம்ப காலமாக வச்சுட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப அழுத்தமாக பிடிச்சி இருக்கிறதுனால அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளக்குள்ள. அண்ட் ஸோ நம்மளுடைய லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வாழ முடியாது. வி கெட் டயர்ட், டிஸ்இன்ட்ரெஸ்ட் உருவாகும். டிஸ்இன்ட்ரெஸ்ட்னா ஏதோ செய்கிறோம், ஆனால் அதில் பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாமல், வேறு விதி இல்லை, செய்யாமல் இருந்தால் திட்டு வாங்கணும், ஏதோ பண்ணணுமேனு பண்ணிட்டு போகிறது ஃபார் சேக் ஆஃப் டூயிங் இட். ஸோ இப்படிப்பட்ட அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது, அதில் கம்ப்ளீட்னஸும் இருக்காது. அந்த ஒர்க்கில் இந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்தால் அது கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ இது எல்லாமே கூட ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் தென் த ஃபோர்த் திங் இஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் ப்ராப்ளம் வரும். இப்போ என் மூட் சரியில்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இது செய்ய. இப்போ நீங்கள் எனக்கு இது செய்ய அது செய்யன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை பார்த்தாலே எனக்கு இரிட்டேஷன் வருது. ஐயோ வந்துட்டா, இப்போ இவ வந்தால் இது சொல்ல போகிறாங்க, அவங்க வந்தாங்களா இவ்வளோ வேலை சொல்ல போகிறாங்க. அது செய்யறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் எனக்கு மூடு இல்லை, இப்போது செய்யணும்னு தோணலை, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐம் நாட் என்ஜாயிங். அதனால் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளமாகவே தான் எனக்கு தெரியும். எல்லாருமே எனக்கு துன்பம் கொடுக்குறா போல, வாழ்க்கையில் எல்லா சுச்சுவேஷன்ஸும் எனக்கு என்னை பாதிக்கிற போல, எனக்கு பிடிக்காததே எல்லாம் நடக்கிற போல, நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணி உலகமெல்லாம் என் பின்னாடியே இருக்குது, எனக்கு துன்பம் கொடுக்கறதுக்காகவே உலகம் இருக்குது, இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் நம்மளுக்கு உருவாகும். அதனாலே அவங்க ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ் கூட அவங்களுக்கு சரியாக இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதன்லேயும் அவங்க குறை பார்ப்பாங்க, இவங்களும் இப்படி செய்வாங்க, இது செய்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அதிகமாக வளர்ந்துட்டே போகுமோ, நம்மளுடைய திங்கிங் கூட அவ்வளோவே நம்ம நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவோம். நம்மளுக்கு நன்மை செய்ய வந்தவங்களுக்கு கூட இவங்க கூட நம்மளுக்கு தீயதாக ஏதாவது செய்வாங்க அப்படின்னு தான் நினைப்போம். நல்லது சொல்கிறதுலேயும் ஏதோ கெட்டது தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் லைக் நீங்கள் ஸ்கூலில் அல்லது நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு டாட் வச்சு இது என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நார்மலி ஜென்ரல், இட்ஸ் அ ஜென்ரல் திங். இந்த இதில்
அதாவது அவ்வளோ சின்ன பிளாக் மார்க் இருந்தாலும் மீதி எல்லாமே ஷீட் ஒயிட்டாக இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரியறது அந்த பிளாக் மார்க் தான். இப்போ இந்த புடவை இருக்க வெள்ளை புடவை இங்கே எங்கேயாவது ஒரு பிளாக் மார்க் இருந்தால் ஹைலைட்டாக தெரியாது. 5.5 மீட்டர் உங்களுக்கு வெள்ளை தெரியாது, அந்த ஒரு புள்ளி தான் தெரிய போகுது. ஸோ மோர் இன்க்ளினேஷன், என்னுடைய மனசு வந்து எங்கே சின்னதாக கூட தப்பு இருந்தால், சின்ன ஒரு நெகட்டிவ் இருந்தால் கூட அது பிடிக்கும். இன்னும் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஐ ஆம், என்னுடைய இம்யூனிட்டி குறையும். இப்போ உடலுக்கு கூட இம்யூனிட்டி பவர் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது. அதாவது ஏதாவது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன், ஏதாவது நோய் வந்தால் அதை ஃபைட் பண்ணுறக்கூடிய சக்தி உடலில் இருக்குது, ரெசிஸ்ட் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ ஒரு மனிதனில் அந்த இம்யூனிட்டி குறைஞ்சிட்டா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைஞ்சிட்டா, அவங்க ரொம்ப சீக்கிரமாக அந்த இன்ஃபெக்ஷனை கேட்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தும்முனா நான் தும்புவேன், நீங்கள் காஃப் பண்ணால் எனக்கு காஃப் வருது, இருந்தாலும் கூட பக்கத்துல இருந்தா வந்துடும். ஏன்னா என்னுடைய இம்யூனிட்டி கம்மி. அதே போல் யாருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸால் மென்டல் இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கோ, இன்னர் ரெசிலியன்ஸ், இன்னர் ஸ்ட்ரென்த் யாருக்கு குறைஞ்சிருக்கோ, அவங்க தப்பு நெகட்டிவ் விஷயம் ரொம்ப சீக்கிரமாக பிடிப்பாங்க, கேட்ச் பண்ணுவாங்க. யாரை கண்ணுக்கும் தெரியாது, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க டிசீஸை கேட்ச் பண்ணுவாங்க. இப்போ ஃபிசிக்கலி இம்யூனிட்டி லோ இருந்தால் டிசீஸை கேட்ச் பண்ணுவோம். அதே போல் மென்டல் இம்யூனிட்டி குறைஞ்சிருந்தா வீக்னஸஸை கேட்ச் பண்ணுவோம். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அதை பற்றி நல்ல அழகாக சொன்னீங்க சிஸ்டர். இதை பற்றி தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நேர்கள் சார்பா நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மன அழுத்தம் ஒரு மனிதனுக்கு தன்னால் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அளவிற்கு திறமை மற்றும் தன்மை இல்லாத காரணத்தினால் மன அழுத்தம் ஏற்படுகின்றது. ஒரு செயல் எவ்வளவு பெரியது என்று சிந்திப்பதை விட அதை செய்தாக வேண்டுமே என்று திரும்ப திரும்ப யோசிப்பதால் மன அழுத்தம் உண்டாகின்றது. சூழ்நிலை மற்றும் சூழல் இவைகள் பிரச்சனை கிடையாது, ஆனால் அதை எதிர்கொள்ளும் சக்தி மற்றும் திறன் நம்மிடையே இல்லாத காரணத்தினால் மன அழுத்தம் ஏற்படுகின்றது. மன அழுத்தம் ஒரு தூதுவர் போல, ஏனென்றால் அது நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான செய்தியை அளிக்கின்றது. ஓம் சாந்தி.